என்னடா இது என்னைக்குமே இல்லாம இந்த வாரம் காத்து சாச்சனா பக்கம் வீசுதே, சரி இல்லையே, அம்பிட்டு நல்லவரா நம்ம விஜய் சேதுபதி? வாய்ப்பே கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுது, அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல அவர் சாச்சனா அவர்களை இன்னைக்கு ரோஸ்ட் செய்யறாரு. என்ன ரோஸ்ட் செய்யறாரு, எதை வச்சு ரோஸ்ட் செய்யறாரு? ஜெஃப்ரிக்கு சாச்சனா கொடுத்த அந்த ஒரு பனிஷ்மெண்ட், 100 தோப்பு காரணம், அதுவும் ஃபுல்லா உட்காந்து எழுந்திருக்கணும் அப்படின்ற தோப்பு காரணம். ஜெஃப்ரிக்கு மட்டும் இல்லை, குறிப்பா ஜெஃப்ரிக்குன்னும் போது இந்த பொண்ணு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. கிச்சன் இன்சார்ஜ் அதுல தான் ஆக்சுவலா மஞ்சரி பேசியிருப்பாங்க. அந்த ஒரு அவங்களுடைய ஒரு டோக்கனை பிடுங்கணும்னு அந்த பொண்ணு சொல்லிச்சுல, பேட்சை, அதுக்கு அதுதான் காரணம். 100 தோப்பு காரணம் போடணும், அது ஃபுல்லா உட்காந்து போடணும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும் போது தான் அங்கே ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் வரும். அப்போ மஞ்சரி உள்ள இன்டர்ஃபியர் ஆயிருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜெஃப்ரி அனுப்பி விட்டுருப்பாங்க. இது அன்னைக்கு நடந்த கதை. இதான் இன்னைக்கு பேசுற. ஜெஃப்ரி அன்னைக்கு பனிஷ்மெண்ட் பண்ணிட்டான். அவன் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, வீக்கெண்ட்ல இந்த பொண்ணை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் பண்ணது நல்லதா போச்சு. அப்படி அவன் பண்ணாம இருந்திருந்தா இதை கூட விஜய் சேதுபதி கேட்டிருக்க மாட்டார். அவர் முதல்ல எல்லாருக்கிட்டையும் கேட்கிறாரு, சாச்சனா கொடுத்த பனிஷ்மெண்ட் மேல யாருக்கெல்லாம் உடன்பாடு இல்லை அப்படின்னும் போது கேர்ள்ஸ் டீம்ல எல்லாரும் கை தூக்குறாங்க. அப்போ ஜெஃப்ரி எந்திரிச்சு சொல்கிறான், சார் இந்த மாதிரி 100 சிட்டப்ஸ் அவங்க என்ன பண்ண சொன்னாங்க, தோப்புக்காரன் என்ன போட சொன்னாங்க. இது அவங்க சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க பர்சனலாக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சரி எழுப்பி சொல்கிறாங்க, சாச்சனா பண்ணக்கூடிய நிறைய ரூல்ஸில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை தான், சொன்னாலும் அவள் கேட்க மாட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் சாச்சனா முன்னாடி என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள் அவங்க என்னை டீஸ் பண்ணுறாங்க, என்னை கலாய்க்கிறாங்க. அப்போ நான் பர்சனலாக தான் அதை பண்ணுற மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லுது. உண்மையை சொல்லிடுச்சு, பரவாயில்ல. இப்போ நெக்ஸ்ட் மஞ்சரி சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அந்த இடத்துல நீ பண்ணுறது தப்பு, அது மாதிரி பண்ணாதான்னு எனக்கு யாருமே சொல்லலை, என்னெல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் சொல்கிறாங்க, அந்த இடத்துல சொல்லலை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. விஜய் சேதுபதி அந்த இடத்துல சொன்னால் மட்டும் நீ கேட்டிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஸோ இன்னைக்கு ஏதோ நடக்குது, கேட்குறாருன்றது நமக்கு தெரியுது. நம்ம எபிசோட் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக நமக்கு புரிய வரும். கடைசியாக விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, அதிகாரம் திடீர்னு நம்ம கையில் அதிகாரம் வரும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றதுல தான் நம்ம யாருன்னு மக்களுக்கு தெரியும். இதே டைலாக ஆண்களுக்கு சொன்னார் இதுக்கு முன்னாடி, இப்போ சாச்சனாவுக்கு சொல்கிறார். இதோட இந்த ப்ரோமோ முடியுதா, முடிஞ்சோடனே சாச்சனா அழுவுறதை காட்டுறாங்க. உடனே ஒரு அழுகை ட்ராமா போட்டுருச்சு அந்த பொண்ணு. 5 ஸ்டார் கேட்குது, உனக்கு இறுதி உனக்கு இருக்கு, இப்படி பண்ணிடுச்சு. இப்போ என்னடா சம்பந்தமே இல்லாமல் சாச்சனாவுக்கு ரோஸ்ட், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அந்த பொண்ணை கேட்கறதுக்கு, இதை கேட்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விஷயம் பண்ணுறாங்க, சாச்சனாவுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்ன விஷயம்? அதுதான் அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன். வர்ஷினி எவிக்ட் ஆகக்கூடாதா? வர்ஷினி உள்ள இருக்கிறதுக்கு தகுதியான நபரா? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. 100% எவிக்ட் ஆகக்கூடிய ஒரு நபர் தான். ஆனால் அங்க நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பார்க்கணும். இந்த வாரம் போக வேண்டியது சாச்சனா. சிவகுமார் கடைசியில் இருக்காரு, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாரு. அதுக்கு மேல சாச்சனா இருக்காங்க, அதுக்கு மேல ஆனந்தி இருக்காங்க, அதுக்கு மேல வர்ஷினி இருக்காங்க. நான் கடைசியா பார்க்கும்போது இதான் ஆர்டர் மாறி இருக்கான்னு தெரியல. இவங்க நியாயமா யாரை எவிக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. ஆனந்தி இருக்காங்க, தர்ஷிகா இருக்காங்க. இவங்களெல்லாம் தாண்டி போய் வர்ஷினியை எவிக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு பிக் பாஸ் டீம், வர்ஷினியால இங்கே எந்த விதமான கண்டென்ட் வரப்போறது கிடையாது. இது ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் தான். அதுவும் இல்லாமல் ஒயில்ட் கார்டு ஒன்று வருது. ஸோ அதனால அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு தான் இப்போ வர்ஷினி என்ன பண்றாங்க, எவிக்ட் பண்றாங்க. கேர்ள்ஸ் டீம்ல ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ ஆனந்தியோ தர்ஷிகாவோ இருக்கணும். தர்ஷிகா லவ் கண்டென்ட் கொடுப்பாங்க, அதனால தர்ஷிகா கண்டிப்பா இருக்கணும். ஆனந்தி கொளுத்தி போடுற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஒருத்தரை பத்தி பின்னாடி பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதன் மூலமா இதுக்கப்புறமா கண்டென்ட் கிடைக்கும். வர்ஷினியால எதுவுமே நடக்க போறது கிடையாது, சும்மா தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறதுனால வர்ஷினி இவங்க எவிக்ட் பண்றாங்க. சரி, இதுக்கும் சாச்சனாவுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, இப்ப சாச்சனாவை காப்பாத்தி தானே வர்ஷினியை எவிக்ட் பண்றாங்க. நியாயமா சாச்சனா தானே போகணும். அப்ப என்ன ஆகும், மக்களுக்கு இன்னமும் சாச்சனா மேல கோபம் என்பது அதிகமாகும். உச்சகட்ட கோபத்தில் இருப்பாங்க. இந்த பொண்ணு என்ன அவ்வளோ ஸ்பெஷலா, ஏன் இந்த பொண்ணை காப்பாத்துறாங்க அப்படின்ற ஒரு கோபம் மக்களுக்கு இன்னமும் அதிகமாகும். அதை நார்மலைஸ் பண்ணணும்ல. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இருக்கலாமோ இருக்குமோ அப்படி அந்த கோபத்தை மக்கள் மத்தியில இருந்து நார்மலைஸ் பண்ணணும், டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ சாச்சனாவை கேட்கிறாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இதை மட்டும் கேட்குறாங்களோ, மேபி எபிசோட்ல கேட்கலாம், அது இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். கேட்டால் நல்லது.
ஆனால் இது ஒரு விஷயம் இருக்கு, இந்த பாயிண்ட் நிச்சயமா இருக்கு. வர்ஷினியோட எவிக்ஷன் அன்ஃபேரா இருக்கும். வெளியில மக்கள் இன்னும் இந்த பொண்ணு மேல கோவத்தை காட்டுவாங்க. அடுத்த வாரமும் இந்த பொண்ணு நாமினேஷன்ல வரும், அப்போ மொத்தமா செய்வாங்க. அதனால இந்த பொண்ணு மேல இருக்கக்கூடிய கோவத்தை கொஞ்சம் தணிக்கணும் அப்படின்னா இந்த சாச்சனாவை நம்ம ரோஸ்ட் பண்றதன் மூலமா மக்களுடைய மனசுக்குள்ள என்ன தோணும், பரவாயில்லப்பா இத்தனை வாரங்களா இல்லைனாலும் இந்த வாரமாச்சும் அட்லீஸ்ட் சாச்சனாவை கேட்டாரே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மக்கள் வந்து மனசு இறங்குவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்டம்ப்டா தான் இதை இவங்க பண்றாங்கன்னு எனக்கு தோணும். ஆனா உங்களுடைய தவறான கணக்குக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் கூட மக்கள் மத்தியில் செயல்படாது. ஏன்னா மக்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, சாச்சனாவை வெளியில் அனுப்பணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா நீங்க குட்டிக்கரணமே அடிச்சாலும் வாய்ப்பில்லை, காப்பாற்ற முடியாது. நீங்க என்னதான் மாயா மாதிரி காப்பாற்றினாதான் உண்டு, இப்படி நீங்க காப்பாத்திட்டு இருந்தாதான் உண்டு. கடைசி வரைக்கும் சாச்சனாவுக்கு ஓட்டு ஏற போற மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்க போறதே கிடையாது. ஏன்னா தொடர்ச்சியா அந்த பொண்ணு தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கு. சொத்த பள்ளி வச்சுக்கிட்டு உனக்கு 27 5 ஸ்டார் தேவையா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். இன்னொருத்த வச்சிருக்கிறானே உனக்கு பொறுக்கலையே, நீ என்ன செல்ல பிள்ளையா அந்த வீட்டுக்கு? உனக்கு தான் அதிகமாக எல்லாரும் கொடுக்கணுமா, உனக்கு தான் அதிகமாக எல்லாரும் செய்யணுமா? அப்படிதான் அந்த பொண்ணு வந்து ட்ரீட் பண்ணுது. வீட்டுக்கு வந்து டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி தான் டேட் இருக்காருல்ல வெளியில. ஸோ இன்னைக்கு கேட்குறாரு, பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் கேட்குறாருன்றத பார்த்து தான் பேசணும். ப்ரோமோ பார்த்துலாம் நான் நம்புற மாதிரி இல்லை. எபிசோட் பார்த்துட்டு நம்ம பேசிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு எனக்கு இது லைட்டாக ட்ராமா மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்துன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது நான் அரவிந்தன்.